உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் தற்பொழுது தமிழில் குர்ஆன் யூடியூப் சேனலை பார்வையிட்டு வருகிறீர்கள். இவ்வீடியோவில் மதிப்புக்குரிய மார்க்க அறிஞரின் பயனுள்ள ஒரு பயானை உங்களுடன் பகிர்கின்றோம். அதை மனமு முழுவதுமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு அமைதியான ஒரு மனதுக்கு இதமளிக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கணும் என்று கேட்டா நாங்க ஒரு சில வேலைகளை செய்யணும். முதலாவது என்ன செய்யணும் என்று கேட்டா உள்ளுக்கு இருக்கிற ஷைத்தானை வெளியில் அனுப்பணும். வெளியில் நிற்கிற மலக்குமார்களை உள்ளுக்கு எடுக்கணும். இது ரெண்டையும் நாங்க செய்யணும். எப்படி உள்ளுக்கு இருக்கிற ஷைத்தானை வெளியில் அனுப்புற, வெளியில் இருக்கிற மலக்குமாரை உள்ளுக்கு எடுக்கிற என்று கேட்டால், அன்புள்ள சகோதரிகளே, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோம். வீட்டுக்குள்ள இருந்து இப்ப வீட்டுக்குள்ள தானே அட்டாச் பாத்ரூம் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்குது. அந்த பாத்ரூமுக்குள்ள போகும்போது நாங்க ரசூலுல்லாஹ் ஒரு துஆ சொல்லி தந்தார்கள். என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுதி வல் கபாயிஸ். யா அல்லாஹ், ஆண் பெண் கெட்ட ஷைத்தான்களின் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தருகிறேன் என்று அவங்க குடியிருக்கிற இடம் அந்த அசிங்கமான இடம். அப்ப அந்த பாதுகாவலுக்காக வேண்டி முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு பாருங்க. பாத்ரூம் ஒன்று சொன்னாலே ஒரு தொலைவுக்கு போகணும், ஒரு மறைவான இடத்துக்கு போகணும். கூடத்தை எடுத்துக்கொண்டு அல்லது ஒரு மறைவான இடத்துக்கு போய் என்ன செய்வோம், அதாவது அந்த இயற்கை தேவைகளை நிறைவேற்றுவோம். இன்றைக்கு நவீனம் மாறி அட்டாச் பாத்ரூம் வீட்டுக்குள்ளே இருந்து அந்த வீட்டுக்குள்ள பாத்ரூம் போகும்போது துவாவும் சொல்லாம போனா, அன்புள்ள சகோதரிகளே, உள்ளுக்கு இருக்கிற ஷைத்தான் எங்க இருப்பான்? உள்ளுக்கு தான் இருப்பான். அப்ப இதை நாங்க கண்டிப்பாக பேணணும். என்ன செய்யணும் என்று கேட்டால் எவ்வளவு செலவழிக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு கேக் கோர்ஸுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம். சும்மா இருந்து வீட்டை இருந்துட்டு ஒண்ணுமே இல்லை, ஒரு கேக் கோர்ஸ், ஒரு தையல் தேவையில்லை என்று சொல்லவில்லை, தேவையானதுக்கு படிக்கணும். ஆனா இப்படி செலவழிக்கிற நாம இந்த மார்க்கத்தை படிப்பதற்கு ஒரு ஒயிட் ஷீட்டை வாங்கி இந்த துவாவை எழுதி வீட்டில் நம்ம ஒட்டி வச்சு அது பிள்ளைகள் போகும்போது வரும்போது ஓதினால் நம்ம வீட்டில் பரக்கத் வரும். சகோதரிகளே, வீட்டில் பரக்கத் வரும். நீங்க பாருங்க, உங்க வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள் நடந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு சில வேளை ஷைத்தான் உள்ளுக்கு இருந்து ஊசலாட்டுவதுதான் காரணமாக இருக்கும். நான் சொல்லுகின்ற ஒரு சில விடயங்களை இன்றையிலிருந்து அமுல்படுத்தினீர்கள் என்று சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவான். நீங்க நினைப்பீர்கள், ஷைத்தான் என்ன சத்தமா ஓடுது, பிள்ளை தானே பெருங்கனாட்டு படுத்துது, கணவர் தானே மூஞ்ச தூக்கி பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாரு, இப்படி நினைப்பீர்கள். அது ஷைத்தானுடைய காரணம் தான். ஷைத்தான் தான் இதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். அவன் தான் இப்படியான சில செயல்களை மாற்றி அமைக்க வைப்பான். அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற தண்டனை அது. அந்த வீடு இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்ட வீடாக இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு தண்டனை அது. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும் பண்புள்ள சகோதரிகளே, வெளியில இருக்கிற மலக்குமார்களை உள்ளுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்ன அன்புள்ள சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் வீட்டில் சூரா பக்கரா ஓதுகிறார்களோ, வீட்டில் அதான் சொல்லுகிறார்களோ, அந்த வீட்டில் அன்புள்ள சகோதரிகளே ஷைத்தானுடைய தீங்கு இருக்க மாட்டாது. அப்ப சூரா பக்கரா, அன்புள்ள சகோதரி, சூரா பக்கரா விடுங்க. எப்ப சத்தம் போட்டு நம்ம குர்ஆன் ஓதினது, இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய பொருட்படுத்துறது இல்லை. இந்த ஹதீஸ் எல்லாம் ஒரு சிம்பிளான ஹதீஸாக மாறிவிட்டது. அன்புள்ள சகோதரிகளே, வீட்டுக்குள்ள நுழையும் போது எவரொருவர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் பிஸ்மில்லாஹ் அப்படி என்று சொல்லி வாராரோ, அப்போது ஷைத்தான் சொல்லுவானாம், இன்றைக்கு நம்ம இந்த வீட்டுல தங்க இயலாது. ஒரு பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வாரார். அப்ப ஷைத்தான் சொல்லுவானாம், இன்றைக்கு இந்த வீட்டுக்குள்ள தங்க இயலாது, நம்மளுக்கு எலவுட் இல்லை அப்படின்னு சொல்லி ஷைத்தான் மற்ற ஷைத்தான்களிடத்தில் பேசுவான். எவரொருவர் இரவு சாப்பிடுகின்ற வேளை பிஸ்மில்லா அப்படி என்று சொல்லி சாப்பிடுகிறாரோ, ஷைத்தான் சொல்லுவானாம், இன்றைக்கு நம்மளுக்கு சாப்பாடும் இந்த வீட்டில் இல்லை அப்படி என்று சொல்லி ஷைத்தான் சொல்லுவானாம். அப்போ ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன? வீடு, அவன் வசிக்கணும். இரண்டாவது என்ன? சாப்பாடு. சாப்பாடை மட்டும் சாப்பிட்டால் ஒரு மனிதன் நிம்மதியா வாழ்ந்துடலாமா? ரோட்ல நின்று சாப்பாட்டை மட்டுமே சாப்பிடுற நிக்கலாமா? நிக்கல. அது எங்க தூங்குறது? மனிதனுக்கு இயல்பாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். வீட்டை மட்டும் வைத்தால், வீட்டில் மட்டுமே இருக்கிறோம் அன்புள்ள சகோதரிகளே, சாப்பாடு இல்லை, மௌத்தாய் செத்து போயிடுவான், உடல்ல சக்தி இல்லாம போயிடும்.
இப்படி இருக்கும் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை, பிரதானமான தேவைகள்ல முக்கியமான 2. ஷைத்தான் சொல்லுவானா, பிஸ்மில் சொல்லி உள்ளுக்கு வாரார். இந்த வீட்டில் இன்னைக்கு நமக்கு தங்கத்துக்கு அலவுட் இல்ல, ராவு சாப்பாடு சாப்பிடுகின்ற போது பிஸ்மில் சொல்லுகிறார். இந்த வீட்டில் நமக்கு இன்றைக்கு உணவும் இல்லை, உணவும் சாப்பாடும் இல்லை என்று சொன்னால் உள்ளுகிற ஷைத்தான் வெளியே போவான். சகோதரிகளே, இதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இதை நாங்கள் ஒரு பிஸ்மில்லா என்று எழுதி சாப்பிடும் போது துவா ஓதுவோம், தூங்கும் போது துவா ஓதுவோம், தூங்கி எழும்பிய போது துவா ஓதுவோம், மலசல கூடத்துக்கு போகும்போது துவா ஓதுவோம், வெளியே வரும்போது துவா ஓதுவோம். மறதி சகோதரிகளே, ஓதக்கூடாது என்று யாரும் நினைக்கிறீர்கள்? மனுஷன் தானே ஒரு மறதி ஏற்படும். இந்த நிமித்தமாக என்ன செய்கிறோம்? நம்ம மறந்து போகிறோம். அந்த ஞாபக மூட்டலுக்காக வேண்டி ஒரு இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்ட வீடு இப்படியான ஒரு வீடாக இருக்கணும். இந்த டெக்னிக்குகளை நம்ம யூஸ் பண்ணினோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா வாழ்க்கையில் நல்ல ஒரு செழிப்பான, ஆரோக்கியமான, நிம்மதியான ஒரு வீட்டு சூழலை உருவாக்குவான் என்பதில் எந்த ஒரு 2ஆம் கருத்துக்கும் இடம் கிடையாது. இதனை நாம் எவ்வாறு நம் வாழ்விற்கான முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என கமெண்ட் செய்யுங்கள். இந்த பயான் உங்களுக்கு பயனாக இருந்தால் தயவு செய்து தமிழில் குர்ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுடன் பகிர்ந்து இறைவனின் மேலான நன்மைகளை பெறுங்கள். ஜிசாக்குமுல்லாஹ் ஹைரன்.